ஹலோ கைஸ்! இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜெனரல் ஸ்டடீஸ் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி இப்ப நம்ம வந்து 3 கொஸ்டின் பேப்பர் போயிட்டுருக்கோம் இல்லையா? ஸோ இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ் வந்து ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மேக்ஸும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இப்ப இந்த 3 கொஸ்டின் பேப்பர்ல ஜெனரல் ஸ்டடீஸ் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ மத்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிளேலிஸ்ட்ல நம்ம தனியா போட்டிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? தமிழ்ல 3 கொஸ்டின் பேப்பர் இதோட படிச்சாச்சு. 300 கொஸ்டின் நம்ம படிச்சு முடிச்சாச்சு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி மேக்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா 3 கொஸ்டின் பேப்பர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஒவ்வொன்லயுமே 25, 25 கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்கு. 75 கொஸ்டின் கிட்ட அதுவுமே நம்ம முடிச்சுட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜெனரல் ஸ்டடீஸ் நம்ம பார்க்க போறோம். ஸோ இது வந்து 3 கொஸ்டின் பேப்பர். இது முடிச்சிட்டோம் அப்படின்னா, நம்ம 3 கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ண மாதிரி ஆயிடும். ஓகேவா? உங்களுக்கு படிக்கல, எனக்கு இன்னும் தெரியாது அப்படின்றவங்க நம்ம பிளேலிஸ்ட்ல போட்டிருக்கோம். நீங்க வந்து போய் செக் பண்ணி பாருங்க. எல்லாத்துக்குமே தனித்தனியா இண்டிவிஜுவலா போட்டிருக்கோம். ஓகேவா? தமிழ் அண்ட் மேக்ஸ் அண்ட் ஜெனரல் ஸ்டடீஸ் தனித்தனியா போட்டிருக்கோம். ஸோ படிக்காதவங்க எது படிக்கலையோ அதை செலக்டிவா படிச்சுட்டு வந்துருங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதுல வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜெனரல் ஸ்டடீஸ் தான் பார்க்க போறோம். ஒரு 25 கொஸ்டின் பார்க்கலாம். கொஞ்சம் நல்லா டீப்பா ஒரு 25 கொஸ்டின் மட்டும் பார்க்கலாம் இன்னைக்கு. ஓகேவா? ஸோ இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். பாகிஸ்தான் என்ற சொல்லை உருவாக்கியவர். பாகிஸ்தான் என்ற சொல்லை உருவாக்கியவர் யாரு அப்படின்னா, ஆப்ஷன் ஏ முகமது அலி, ஆப்ஷன் பி சையத் அகமது கான், ஆப்ஷன் சி ஜின்னா, ஆப்ஷன் டி ரஹ்மத் அலி. ஸோ இதுல பாகிஸ்தான் என்ற சொல்லை உருவாக்கியவர் யாரு? ஆப்ஷன் டி ரஹ்மத் அலி. ஓகேவா? ஸோ பாகிஸ்தான் என்ற சொல்லை உருவாக்கியவர் யாரு? ரஹ்மத் அலி. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? கூற்று காரணம் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கூற்று காரணம் பேஸ் பண்ணி இல்லாத கொஸ்டின் இருக்கவே இருக்காது. ஸோ இதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். கூற்று ஏ, வெள்ளையனே வெளியேறு இயக்கம் ஆகஸ்ட் புரட்சி என்று அழைக்கப்பட்டது. காரணம், அகில இந்திய காங்கிரஸ் குழு ஆகஸ்ட் 8 பம்பாயில் கூடிய கூட்டத்தில் வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஓகேவா? இது கரெக்டா தப்பா அப்படிங்கறதான் கொஸ்டின் நமக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ப்போம். வெள்ளையனே வெளியேறு இயக்கம் ஆகஸ்ட் புரட்சி என்று அழைக்கப்பட்டது. அது கரெக்ட் தான். ஓகேவா? வெள்ளையனே வெளியேறு இயக்கம் ஆகஸ்ட் புரட்சி என்றும் அழைக்கப்பட்டது. கரெக்ட் தான். ஸோ அகில இந்திய காங்கிரஸ் குழு ஆகஸ்ட் 8 பம்பாயில் கூடிய கூட்டத்தில் வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஸோ இதுவும் கரெக்ட் தான். ஓகேவா? ஸோ இதுவும் என்ன இருக்கு? ஒரே மாதிரி தான் இருக்கு. ஸோ இதோடைய காரணமும் கரெக்ட் தான், விளக்கமும் சரிதான். ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இல்லை. ஸோ ஆப்ஷன் பி தான் இது கரெக்ட். ரெண்டுமே கரெக்ட் தான். ஏயினுடைய சரியான விளக்கம் தான் ஆர். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? பின்வருவனவற்றில் எது ஜவஹர்லால் நேருவின் படைப்பு அல்ல? பின்வருவனவற்றில் எது ஜவஹர்லால் நேருவின் படைப்பு அல்ல? என் இந்தியா என் தேசம், ஒரு சுயசரிதை, உலக வரலாற்றின் பார்வை. ஸோ இதுல எது ஜவஹர்லால் நேருவுடைய படைப்பு இல்லைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுல ஒரு சுயசரிதைன்றது ஜவஹர்லால் நேருவுடைய படைப்பு தான். ஓகேவா? உலக வரலாற்றின் பார்வை அப்படின்றதும் ஜவஹர்லால் நேருவுடைய படைப்பு தான். ஸோ அப்போ எது வந்து தப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும்தான் தப்பு. என் இந்தியா என் தேசம் அப்படின்றது ஜவஹர்லால் நேருவுடைய படைப்பு கிடையாது. ஸோ ஒன்று மட்டும்தான் தப்பு. நம்மகிட்ட கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்றதையும் பார்த்து தான் நம்ம ஆன்சர் பண்ணணும். எது ஜவஹர்லால் நேருவுடைய படைப்பு இல்லைன்றதான் நம்மகிட்ட கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ அந்த ஒன்று மட்டும்தான் ஜவஹர்லால் நேருவுடைய படைப்பு இல்லை. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். கீழ்கண்ட நிகழ்வுகளை கால வரிசைப்படி அடுக்குக. இந்த கால வரிசைப்படி இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க தனித்தனியா நோட் பண்ணிக்கோங்க. கால வரிசைப்படி, தொடங்கப்பட்ட ஆண்டு, என்ன தினம். ஸோ இந்த மாதிரி வர்ற கொஸ்டின்ஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி தனித்தனியா நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அது நோட் பண்ணும்போது நமக்கு ரிவிஷன் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். இப்போ நீங்க வந்து வரிசையா படிச்சுட்டே போயிருவோம். ஸோ அந்த டைம் மறுபடியும் பார்க்கும்போது புதுசா தான் இருக்கும். ஜெனரல் ஸ்டடீஸை பொறுத்தவரைக்கும் எத்தனை தடவை படிச்சாலும் புதுசா படிக்கிற மாதிரியே தான் இருக்கும். அதனால நீங்க முடிஞ்ச அளவுக்கு அதை ஸ்ப்ளிட் பண்ணி நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க ஸ்ப்ளிட் பண்ணி படிக்கும்போது அதை ஈஸியா ஒவ்வொரு ஸ்டோரி மாதிரி மைண்ட்ல செட் பண்ணிக்கலாம்.
இப்ப தொடங்கப்பட்ட ஆண்டு பேஸ் பண்ணி உள்ள கொஸ்டின் எல்லாமே நீங்க வந்து ஜனவரிலேருந்து டிசம்பர் வரைக்கும் அப்படியே வரிசையா ஆர்டர் வைஸா அப்படி எழுதிட்டீங்கன்னா, அத வச்சு நம்ம ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணி நம்மளா படிச்சு வச்சுக்கலாம். 1. ஓகேவா? அதே மாரி தான் அந்த கால வரிசைப்படி உள்ள எழுதுறதும். அதுவும் இதே மாதிரி நம்ம திட்டம், இந்த மாரி ஒவ்வொரு திட்டம் எந்த கால வரிசைப்படி வந்தது, இந்த மாரிலாம் கேட்டிருப்பாங்க. அதெல்லாமே தனித்தனியா நோட் பண்ணிட்டு, ஒரு சின்ன சின்ன ஸ்டோரி மாதிரி மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா, அந்த கொஸ்டினும் நமக்கு ஈஸியா எழுதிறலாம். ஓகேவா? இதே மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினுமே நான் சொல்ற கொஸ்டின் எல்லாமே ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ளிட் பண்ணிட்டு ஏன்னா அந்த கொஸ்டின்லாம் ரிப்பீட்டடா நமக்கு கேட்டுட்டே இருக்கிற கொஸ்டின்ஸ். ஓகேவா? ரிப்பீட்டடா அது கேட்பாங்க. காலவரிசை, ஆண்டு, தினம் இந்த மாதிரி கொஸ்டின், அரசியலமைப்பு சட்டம், சட்ட திருத்தம். இந்த மாதிரி கொஸ்டின் கண்டிப்பா வந்து ரிப்பீட் பண்ணிட்டே இருப்பாங்க. நான் சொல்ற கொஸ்டின தனித்தனியா இண்டிவிஜுவலா நோட் பண்ணிக்கோங்க. அத நீங்க கடைசியா எடுத்து படிக்கும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஜெனரல் ஸ்டடீஸ பொறுத்தவரைக்கும் மக்கப் பண்ணிட்டே போனீங்கன்னா ஒண்ணும் மண்டையில நிக்காது. கடைசியா படிக்கும்போது புதுசா படிக்கிற மாரி தான் இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இருந்து தான் ரிப்பீட் பண்ணியிருப்பாங்க. ஆனா, நமக்கு அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியாம இருக்கும். ஓகேவா? நம்ம வந்து இதுக்கு ஒவ்வொரு எல்லா புக்கையும் படிக்கிறது கஷ்டம். சயின்ஸு, அதே மாதிரி சோசியல்ல 3 இது படிக்க வேண்டியது இருக்கும். வரலாறு, புவியியல், குடிமையியல், பொருளியல். இந்த மாரி வரிசையா எல்லாம் படிக்கணும் அப்படின்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஜெனரல் ஸ்டடீஸ பொறுத்தவரைக்கும் அதான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால நீங்க வந்து இந்த மாதிரி உள்ளத தனித்தனியா நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. இதுலருந்து கொஸ்டின் கேட்டா கண்டிப்பா நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கணும். ஓகேவா? ஒரு கொஸ்டினுக்கு 1 1/2 மார்க்ஸ் இருக்கு. மறந்துறாதீங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதுல கீழ்க்கண்ட நிகழ்வுகளை கால வரிசைப்படி அடுக்குக. ஃபர்ஸ்ட் ஒன் வேதாரண்யம் யாத்திரை, வைக்கம் சத்தியாகிரகம், இந்தி எதிர்ப்பு போராட்டம், காமராஜ் திட்டம். இதுல எது ஃபர்ஸ்ட் வந்தது? வைக்கம் சத்தியாகிரகம். ஓகேவா? 2வது வேதாரண்யம் யாத்திரை. இந்தி எதிர்ப்பு போராட்டம். 4th ஒன் காமராஜ் திட்டம். ஓகேவா? இதுக்கெல்லாம் வந்து நம்ம ஒரு ஸ்டோரி மாதிரி கிரியேட் பண்ணி படிச்சுக்கணும். இதுல சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் வைக்கம் சத்தியாகிரகம் பண்றாங்க. உப்பு சத்தியாகிரகம் மாதிரி சத்தியாகிரகம் பண்றாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா, யாத்திரை நடந்து போறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்காக. இந்திய எதிர்க்கிறதுக்காக. அதுக்கப்புறம் தான் ஒரு திட்டம் கொண்டு வராங்க. காமராஜ் திட்டம் அப்படின்னு சொல்லி. அப்படின்ற மாதிரி நமக்கு எது ஈஸியா இருக்கோ அந்த மாதிரி ஒரு ட்ரிக் வச்சு படிச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸி. ஓகேவா? இதுல சிம்பிளா நம்ம சொல்றது வந்து இந்த மாதிரி உள்ளது எல்லாமே ஒரு 4 4 தான். அப்ப சிம்பிளா படிச்சுக்கிட்டாலே போதும். வந்து என்ன பண்றாங்க? வைக்கம் சத்தியாகிரக போராட்டம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல உட்காந்து போராட்டம் பண்றாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா, யாத்திரை. வேதாரண்யம் யாத்திரை. நடந்து போய் இது பண்றாங்க. எதுக்காக இந்த போராட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தி எதிர்ப்புக்காக போராட்டம் பண்றாங்க. ஸோ இவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் என்ன கொண்டு வராங்க? ஒரு திட்டம் கொண்டு வராங்க. அது என்ன திட்டம்? காமராஜ் திட்டம். ஓகேவா? இந்த மாதிரி ஸ்டோரி நம்ம தான் கிரியேட் பண்ணிக்கணும். அப்ப அதே மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு சின்ன சின்ன இதுக்கும் ஒரு ஒரு ஸ்டோரி சின்னதா கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, நமக்கு அது மறக்கவே செய்யாது. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். பின் வருவனவற்றில் சரியாக பொருத்தப்படாத பொருத்தங்கள் எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல எது வந்து பொருத்தப்படல அப்படின்றதான் கொஸ்டின் நமக்கு. சரியாக பொருந்தியதை கேட்கல. எது பொருத்தப்படாத பொருத்தம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. குடியரசு கருப்பு சட்டை, திராவிட நாடு அண்ணா, பொன்மொழிகள் அண்ணா, ஆரிய மாயை பெரியார். இதுல எது வந்து கரெக்டா பொருந்தி இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். குடியரசு கருப்பு சட்டை. இது வந்து கரெக்டா பொருந்தினது தான். திராவிட நாடு அண்ணா. இதுவும் கரெக்டா பொருந்தினது தான். பொன்மொழிகள் அண்ணா. இது வந்து தப்பு. ஆரிய மாயை பெரியார். இதுவும் தப்பு. தேர்ட் அண்ட் ஃபோர்த் மட்டும்தான் தப்பு. நம்மகிட்ட கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? கரெக்டா தப்பா? சரியாக பொருத்தப்படாததுன்னு தான் கேட்டிருக்காங்க. தேர்ட் அண்ட் ஃபோர்த் தான் சரியா பொருத்தப்படாதது. அது ஆப்ஷன்ல எங்க இருக்கு? ஆப்ஷன் ஏ தான் நமக்கு கேட்டிருக்க கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேவா? குடியரசு கருப்பு சட்டை, திராவிட நாடு அண்ணா. ரைட்டா? நெக்ஸ்ட் போயிருவோம். நானா சாஹிப் என்று பிரபலமாக அழைக்கப்பட்ட கோவிந்த் தோண்ட் பந்த் டேஷ் சம்பவத்தின் முன்னணி தலைவர்களில் ஒருவர். நானா சாஹிப் என்று பிரபலமாக அழைக்கப்பட்ட கோவிந்த் தோண்ட் பந்த் டேஷ் சம்பவத்தின் முன்னணி தலைவர்களுள் ஒருவர். ஆப்ஷன் ஏ 1857ஆம் ஆண்டு கழகம். ஆப்ஷன் பி ரவுலட் சட்டத்திற்கு எதிரான போராட்டம். ஆப்ஷன் சி சௌரி சௌரா நிகழ்வு. ஆப்ஷன் டி கேடா இயக்கம். ஓகேவா? இதுல நானா சாஹிப் என்று பிரபலமாக அழைக்கப்பட்ட கோவிந்த் தோண்ட் பந்த் டேஷ் சம்பவத்தின் முன்னணி தலைவர்கள்ல ஒருவர்.
ஆப்ஷன் ஏ 1857ஆம் ஆண்டு கழகம். ஓகேவா? இதுல 1857ஆம் ஆண்டு கழகம் அது என்ன கழகம்? என்ன கழகம் இது? சிப்பாய் கழகம். ஓகேவா? இது என்ன கழகம்? சிப்பாய் கழகம். ஓகேவா? இததான் இந்தியாவுடைய முதலாவது விடுதலை போர்னு சொல்றாங்க. ஓகேவா? இந்த சிப்பாய் கழகத்தை தான் என்ன சொல்றாங்க? இந்தியாவுடைய முதலாவது விடுதலை போர் அப்படின்னு எதை சொல்றாங்க? சிப்பாய் கழகத்தை தான் சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியோடைய ஆட்சிக்கு எதிரா இந்தியால நடந்த ஒரு பெரிய கிளர்ச்சி தான் இந்த சிப்பாய் கழகம். ஓகேவா? பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியோடைய ஆட்சிக்கு எதிரா இந்தியால நடந்த ஒரு பெரிய கிளர்ச்சி தான் எது அப்படின்னா சிப்பாய் கழகம். ஓகேவா? நானா சாஹிப் என்று பிரபலமா அழைக்கப்பட்டவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா கோவிந்த் தோன் பந்த். ஸோ இதை வந்து ஆப்டிடியூட்ல கேட்கலாம். நானா சாஹிப் அப்படின்னு சொல்லி பிரபலமா அழைக்கப்பட்டவர் யாரு? கோவிந்த் தோன் பந்த். இவர் எந்த சம்பவத்துக்கு முன்னணி தலைவர்கள் அப்படின்னா 1857ஆம் ஆண்டு கழகம். அது என்ன கழகம் அப்படின்னா சிப்பாய் கழகம். அது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா இந்தியாவுடைய முதலாவது விடுதலை போர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது எப்படி நடந்துச்சு, எங்க நடந்துச்சு அப்படின்னா பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியுடைய ஆட்சிக்கு எதிராக இந்தியாவில் நடந்த ஒரு பெரிய கிளர்ச்சி. ஓகேவா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஆசிரியர் அவங்க நடத்தின இதழ்கள் கேட்டிருக்காங்க. அஜித் சிங், ஜமீன்தார், சிராஜ் உத்தின் அகமது, சந்தியா, பிரம்மோபந்தியா, வந்தே மாதரம், அரவிந்த கோஷ், பாரத மாதா. ஓகே. ஸோ இப்போ இதுல இவங்க கொண்டு வந்த இதழ்கள். ஸோ அஜித் சிங் அவர் கொண்டு வந்த இதழ் என்னது? பாரத மாதா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சிராஜ் உத்தின் அகமது, ஜமீன்தார், பிரம்மோபந்தையா, சந்தியா, அரவிந்த கோஷ், வந்தே மாதரம். ஓகேவா? இந்த மாதிரி இந்த பொறுத்துக இதெல்லாம் தனியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கெல்லாம் நம்ம ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணி படிச்சுக்கலாம். ஓகேவா? சின்ன சின்ன ஸ்டோரி நமக்கு எது ஈஸியாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு எது சொன்னால் நமக்கு மைண்டில் நின்றுக்குறோமோ அந்த மாதிரி உள்ள ஸ்டோரியை கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணி பக்கத்தில் ஒரு இதில் வந்து இப்படி எழுதி கூட வச்சுக்கோங்க. இந்த கதையை வந்து எழுதி கூட வச்சுக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நமக்கு நிறைய டைம் இருக்குது. இந்த மாதிரி டைமில் ட்ரிக் வச்சு படிக்கிறது ப்ளஸ் வந்து இந்த மாதிரி எழுதி வச்சுக்கிறதுலாம் ஈஸி தான். எக்ஸாம் டைமில் 2 மாதம் ரிவிஷன் பண்ணும்போது இதெல்லாம் உட்காந்து நோட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதனால உங்களுக்கு வந்து மறந்து போயிடும், எனக்கு இந்த ஸ்டோரி மறந்து போயிடும் அப்படின்னா பக்கத்தில் நீங்கள் இதை வந்து நோட் பண்ணி இருக்கிறதுக்கு பக்கத்துலேயே அந்த குட்டி ஸ்டோரியை பெருசாலாம் கிரியேட் பண்ணிடாதீங்க. எழுதுறது கஷ்டம். சின்ன ஸ்டோரியை இந்த பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க. ஒரு 2-3 லைனில் இருக்கிற மாதிரி எழுதி வச்சுக்கிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இதை லைட்டாக படித்து வச்சுருப்போம். அடுத்த தடவை நமக்கு இந்த கதையை மட்டும் படித்தா கூட போதும். இந்த பொறுத்துக படிக்கணும்னு அவசியம் இருக்காது. இந்த கதையை படிச்சுட்டு நீங்கள் அடுத்த டாபிக் போயிடலாம், அடுத்தடுத்து போயிடலாம். அந்த மாதிரி இருக்கும். ரிவைஸ் பண்ணும்போது நம்ம புதுசாக கிரியேட் பண்ண முடியாது. இப்போ கிரியேட் பண்ணுறதை நோட் பண்ணிக்கோங்க. எனக்கு அந்த கதை ஞாபகம் இருக்குன்றவங்க எழுதி வைக்க தேவையில்லை. இல்லை எனக்கு இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் நான் கதை எழுதினேன்னு எனக்கு அதுவே மறந்து போயிருன்றவங்க பக்கத்தில் ஒரு 2 லைனில் எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து இப்போ படிச்சுட்டு போயிடுவீங்க. எக்ஸாமுக்கு போகும்போது நீங்கள் படிக்கிறப்போ அந்த கதையை மட்டும் நம்ம படித்தா போதும். பொறுத்துக்க உட்காந்து மக்கப் பண்ணணும்னு அவசியம் இருக்காது. இந்த கதையை நம்ம படிச்சுட்டு நம்ம அடுத்தடுத்து போயிட்டே இருக்கலாம். ஞாபகம் அந்த ஸ்டோரி மறக்காது. எப்பயுமே கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். பின் வருவனவற்றில் உள்நாட்டு மருத்துவ பாரம்பரியத்தை வழங்குவது. பின் வருவனவற்றில் உள்நாட்டு மருத்துவ பாரம்பரியத்தை வழங்குவது. ஆப்ஷன் ஏ சர்வ ஸ்வஸ்திய அபியான், தேசிய நகர்ப்புற சுகாதார பணி. ஆப்ஷன் சி ஜனனி சுரக்ஷா யோஜனா. ஆப்ஷன் டி ஆயுர்வேதம், யோகா மற்றும் இயற்கை மருத்துவம், யுனானி, சித்தா மற்றும் ஹோமியோபதி. ஸோ இதில் உள்நாட்டு மருத்துவ பாரம்பரியத்தை வழங்குறது எது? நம்ம ரீட் பண்ண உடனே நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர் இல்லையா? ஸோ என்ன? ஆயுர்வேதம், யோகா மற்றும் இயற்கை மருத்துவம், யுனானி, சித்தா மற்றும் ஹோமியோபதி. ஓகேவா? இதுதான் உள்நாட்டு மருத்துவ பாரம்பரியத்தை வழங்குவது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம்.
விவசாய மேம்பாட்டிற்கான பின்வரும் திட்டங்களை காலவரிசைப்படுத்துக. ஸோ இந்த மாதிரி திட்டங்கள் வரும்போது அந்த திட்டம் எதுக்காக அப்படிங்கிறதையும் படிச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க வந்து ஆப்டிடியூட்ல நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கூற்று காரணம் பேஸ் பண்ணி கேட்கலாம். இப்ப இந்த திட்டம் கூற்று வந்து இந்த திட்டம் இதனால் இந்த வருஷம் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு போட்டுருவான். காரணம்னு போட்டு ஏதாவது ஒரு காரணத்தை குடுத்திருப்பான். இதுக்காக அது உருவாக்கப்படுது, அதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னு குடுத்திருப்பாங்க. பட் ஆனா நமக்கு அது எதுக்காக அந்த திட்டம் கொண்டு வந்தாங்கன்னு தெரிஞ்சா மட்டும் தான் அந்த கூற்று கரெக்ட்டா, காரணம் கரெக்ட்டா, இது அதுக்கான விளக்கம் தானா அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகேவா? அதுக்காக நான் எல்லா திட்டத்தையும் நான் வரிசையா உட்கார்ந்து இந்தியால இதுவரைக்கும் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்கு, அது எதுக்காக கொண்டு வந்திருக்கு, எப்ப கொண்டு வந்திருக்குன்னுலாம் படிக்க வேண்டாம். நமக்கு கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற மட்டுமாவது அதையாவது நம்ம வந்து படிச்சு வச்சுக்கணும். ஏன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து தான் கேட்பாங்க. இந்த தடவை இப்படி கேட்குறாங்கன்னா, அடுத்த தடவை இதுனா என்ன? அப்படின்னு கேட்கலாம். இந்த திட்டம் எதுக்காக? இதுவும் கரெக்ட் தானா? அந்த மாதிரி கொஸ்டின் நமக்கு கேட்கலாம். ஓகேவா? அதனால இதுல இருக்கிற திட்டங்கள மட்டும் எதுக்காக, என்ன கொண்டு வந்திருக்காங்க, எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க, எப்ப கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத லைட்டா படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட் வந்து விவசாய மேம்பாட்டிற்கான பின்வரும் திட்டங்கள என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கால வரிசைப்படி வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம். செகண்ட் ஒன் தேசிய பருப்பு வளர்ச்சி திட்டம். தேர்ட் ஒன் சணல் தொழில்நுட்ப திட்டம். ஃபோர்த் ஒன் தேசிய வேளாண் காப்பீட்டு திட்டம். ஸோ இதில் திட்டங்களை காலவரிசைன்றதுல இது தனியாக எழுதிக்கோங்க. அது போக இந்த திட்டங்கள் காலவரிசைப்படின்றது நமக்கு தெரியும். ஒரு ஸ்டோரி மாதிரி கிரியேட் பண்ணுறதுக்காக நம்ம எழுதிப்போம். திட்டங்கள் அப்படின்றதுக்கு தனியாக ஒரு டாபிக் ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணி அந்த இதில் ஒவ்வொரு திட்டமும் எழுதி அந்த திட்டம் எதுக்காக எல்லாம் ஃபுல் பேரா எழுத வேண்டாம். ஒரு 2 லைன் அது எதுக்காக அந்த திட்டம் கொண்டு வந்திருக்காங்கன்றதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்தது என்னது அப்படின்னா தேசிய பருப்பு வளர்ச்சி திட்டம். ஓகேவா? ரெண்டாவது தேசிய வேளாண் காப்பீட்டு திட்டம். மூணாவது சணல் தொழில்நுட்ப திட்டம். நாலாவது தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம். ஓகேவா? ஸோ இது இந்த ஆர்டர். ஸோ இதில் வந்து நம்ம எப்படி ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணால் முதல்ல என்ன செஞ்சுருக்காங்க, பருப்பு தான் விளைய வச்சுருக்காங்க, அதை நிறைய வளர்ச்சி அடைய வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா வேளாண்மையை பெருக்கணும் அப்படின்னு ஃபுல்லாக எல்லா வேளாண்மையும் சேர்த்து வேளாண்மை காப்பீட்டு திட்டம்னு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எல்லாம் பெருக்கியாச்சு, இனி அதை வைக்கிறதுக்கு ஒரு இது வேணும் இல்லையா, ஒரு திங்ஸ் வேணும் இல்லையா. ஸோ அதனால சணல் வந்து என்ன பண்ணுறாங்க, அதை அதிகப்படுத்துகிறாங்க, சணல் தொழில்நுட்பம். அதுக்கப்புறம் அதெல்லாம் பாதுகாக்கணும்ல, செஞ்சாச்சு. இனி அடுத்தத பாதுகாக்கணும்ல. அதுக்கு தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம்னு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன ட்ரிக்கு கதை தான். இது ஒரிஜினல் ஸ்டோரிலாம் இல்ல. சும்மா நம்மளா வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக படிச்சுக்கிறது. ஓகேவா? இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த கதையை வச்சு படிச்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, தேசிய பருப்பு வளர்ச்சி திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்கு. அது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட நாட்டுல பருப்பு உற்பத்திய அதிகரிக்கிறதுக்கு. ஓகேவா? அதிகரிச்சு தன்னிறைவு அடையிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம் தான் எது அப்படின்னா தேசிய பருப்பு வளர்ச்சி திட்டம். ஓகேவா? 2வது வந்து என்னன்னா தேசிய வேளாண் காப்பீட்டு திட்டம். இந்த திட்டம் எதுக்காக அப்படின்னா விவசாயிகளுக்கு பயிர் இழப்பு இருக்கு இல்லையா. ஸோ அது இப்போ இப்போ மழையெல்லாம் பெய்யும் போது பயிர்கள் வந்து இதாயிடுச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ அந்த டைம் அவங்களுக்கு நிதி வழங்குறதுக்காக இந்திய அரசு உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம் தான், இந்திய அரசால உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம் தான் தேசிய வேளாண் காப்பீட்டு திட்டம். ஓகேவா? நெக்ஸ்ட் சணல் தொழில்நுட்ப திட்டம். சணல் தொழில்நுட்ப திட்டம் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா சணல் தொழில்ல நிறைய புதுமையான தொழில்நுட்பங்களை மேம்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம். இப்ப சணல்ல வந்து அதிகமான புதிய 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 தொழில்நுட்பங்களை உருவாக்குறதுக்காக கொண்டு வந்த திட்டம் தான் எது அப்படின்னா சணல் தொழில்நுட்ப திட்டம். ஓகேவா? ஃபோர்த் ஒன் வந்து தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் 1.2 பில்லியன் மக்கள்ல 2 பங்கு மக்களுக்கு மானிய விலையிலேயே உணவு தானியங்களை வழங்குறத நோக்கமா வச்சிருக்கிறதா எது அப்படின்னா இந்த தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம். ஓகேவா? ஜஸ்ட் இந்த 2 லைன் நமக்கு அது என்னன்னு தெரிஞ்சா மட்டும் போதும். அடுத்த கொஸ்டின் போகணும். பின் வருவனவற்றுள் எவை பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ திட்டத்தின் நோக்கம் அல்ல? நோக்கம் இல்லைன்னு தான் கேட்டிருக்காங்க. கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணணும். எதை கேட்டிருக்காங்க நம்மகிட்ட, அந்த கொஸ்டினுக்கு நோக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்களா, நோக்கம் இல்லாதது கேட்டிருக்காங்களா, சரியானதை கேட்டிருக்காங்களா, தப்பானதை கேட்டிருக்காங்களா, இதை பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. பின் வருவனவற்றுள் எவை பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ திட்டத்தின் நோக்கம் அல்ல?
ஃபர்ஸ்ட் ஒன், பெண் குழந்தை பாகுபாடு மற்றும் பாலின பாகுபாடு சோதனை நடைமுறையை நிறுத்த வேண்டும். செகண்ட் ஒன், சிறுமிகளின் உயிர் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். தேர்ட் ஒன், குழந்தை பாலின விகிதத்தை குறைக்க. ஃபோர்த் ஒன், கல்வி மற்றும் பிற துறைகளில் பெண் குழந்தைகளின் பங்களிப்பை உறுதி செய்ய. ஓகேவா? இதுல பின் வருவனவற்றுள் எது பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ திட்டத்துடைய நோக்கம் கிடையாதுன்றது கொஸ்டின். ஸோ எது அதோடைய நோக்கம்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். பெண் குழந்தை பாகுபாடு மற்றும் பாலின பாகுபாடு சோதனை நடைமுறையை நிறுத்த வேண்டும். ஸோ இது கரெக்டு தான். சிறுமிகளின் உயிர் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்யணுங்கிறதும் கரெக்டு தான். ஓகேவா? குழந்தை பாலின விகிதத்தை குறைக்கிறதெல்லாம் கிடையாது, தப்பு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், கல்வி மற்றும் பிற துறைகளில் பெண் குழந்தைகளின் பங்களிப்பை உறுதி செய்ய. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து கரெக்டு தான். ஸோ இதில் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, நோக்கம் அல்ல அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நோக்கம் இல்லாதது என்னது, இந்த தேர்ட் ஒன் மட்டும்தான். ஸோ அப்போ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு, இந்த பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ அப்படின்ற திட்டம் வந்து எதுக்காக அப்படின்றத பார்த்துருவோம். இது எப்போ தொடங்குனாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 22 ஜனவரி 2015 தான் தொடங்கியிருக்காங்க. ஓகேவா? இது வந்து ஃபுல்லாகவே வந்து பெண் குழந்தைகளுக்காக. ஓகேவா? பெண் குழந்தைகளுக்கு கல்வி கற்பிக்கவும் அவங்கள காப்பாற்றவும் இந்திய அரசாங்கம் அறிமுகப்படுத்தின ஒரு திட்டம் தான் எது அப்படின்னா இந்த பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ அப்படிங்கிற ஒரு திட்டம். ஓகேவா? பெண் குழந்தைகளுக்காக. ஓகேவா? ஸோ இது வந்து கொண்டு வந்தது எப்போ அப்படின்னா 22 ஜனவரி 2015 வந்திருக்கு இந்த திட்டம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் போயிடுவோம். நெக்ஸ்ட்டு, விவசாய நிலத்தின் அளவு மற்றும் தமிழ்நாடு விவசாயத்தில் அதன் பங்கு ஆகியவற்றுடன் பொருத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. குறு விவசாயம், சிறு விவசாயம், நடுத்தர விவசாயம், பெரு விவசாயம். இதுல விவசாய நிலத்தினுடைய அளவு மற்றும் தமிழ்நாடு விவசாயத்தில் அதனுடைய பங்கு. ஸோ இதை வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ குறு விவசாயம் எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னா 77.18%. இது கரெக்ட் தான். நெக்ஸ்ட், சிறு விவசாயம் 14.55. இதுவும் கரெக்ட் தான். தேர்ட், நடுத்தர விவசாயம் வந்து 1.85. பெரு விவசாயம் 0.21. ஸோ இது அப்படியே ஆர்டர் வைஸ் கரெக்ட் தான். 1 2 3 4. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா குறு விவசாயம். ஓகேவா? குறு விவசாயம் அப்படின்னா என்னன்னா 2.5 ஏக்கருக்கு கம்மியாக நிலம் வச்சு உழுவாங்கல்ல, ஸோ அவங்கள தான் குறு விவசாயின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சிறு விவசாயம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2.5 ஏக்கர்ல இருந்து 5 ஏக்கர் வரைக்கும். இவங்க வந்து 2.5 ஏக்கருக்குள்ள. ஓகேவா? இவங்க வந்து 2.5 ஏக்கர்ல இருந்து 5 ஏக்கர் வரைக்கும் நிலம் வச்சு உழுவாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கானது. அவங்கள தான் என்ன சொல்லுவாங்கன்னா சிறு விவசாயின்னு சொல்லுவாங்க. இப்போ நடுத்தர விவசாயம்னா என்னன்னா ஒரு குறிப்பிட்ட நிலம் இருக்கும், அந்த நிலத்தை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா பயிர் சாகுபடிக்கு யூஸ் பண்ணுவாங்க, கால்நடைகளை வளர்க்குறதுக்கு வச்சிருப்பாங்க. ஸோ அந்த விவசாய முறையை தான் நடுத்தர விவசாயம்னு சொல்லுவாங்க. இதே பெரு விவசாயம் அப்படின்னா பெரிய பரப்பளவில் சாகுபடி செஞ்சு கால்நடை வளர்க்குறது, ஸோ அதை வந்து பெரு விவசாயம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். கீழ் வருவனவற்றுள் எது பணிக் கொள்கையின் கருவி அல்ல? பணவியல் கொள்கை. ஓகேவா? பணவியல் கொள்கை. இது பணவியல் கொள்கையினுடைய கருவி இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ வங்கி வீதம், ஆப்ஷன் பி திறந்த சந்தை நடவடிக்கை, ஆப்ஷன் சி பண இருப்பு விகிதம், ஆப்ஷன் டி கடனின் வட்டி விகிதம். ஸோ இதில் பணவியல் கொள்கையோடைய கருவி இல்லாதது தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ வங்கி வீதம் அப்படின்றது அதோடைய கருவி தான். ஸோ திறந்த சந்தை நடவடிக்கை அப்படிங்கிறதும் பணவியல் கொள்கையுடைய கருவி தான். பண இருப்பு விகிதம் அப்படின்றது பணவியல் கொள்கையினுடைய கருவி தான். ஸோ அப்போ கடனின் வட்டி வீதம் அப்படின்றது வட்டி விகிதம்ன்றது வராது. ஆப்ஷன் டி தான் என்னது அப்படின்னா
அதோடைய கருவி இல்லை. தப்பானது அதுதான். அதை தான் அவங்க நம்மகிட்ட கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் பணவியல் கொள்கை அப்படின்னா என்ன அப்படின்னா, அரசு வந்து மத்திய வங்கி அப்படி இல்லைன்னா ஒரு நாட்டோடைய பணவியல் ஆணையத்தினால பண அளிப்பு, பண இருப்பு, பணத்துக்கான செலவு இல்லை வட்டி இதை கட்டுப்படுத்துறது தான். ஓகேவா? அரசு வந்து என்ன பண்ணுது, மத்திய வங்கி அப்படி இல்லைன்னா ஒரு நாட்டினுடைய பணவியல் ஆணையத்தினால பண அளிப்பு, பண இருப்பு, பணத்துக்கான செலவு, வட்டி விகிதம். ஸோ இதை கட்டுப்படுத்துறதா என்ன சொல்றாங்க, பணவியல் கொள்கை அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். வளர்ச்சி அடையாத நாட்டில் பணவியல் கொள்கை வளர்ச்சி விகிதத்தை அதிகரிப்பதில் இதன் வாயிலாக முக்கிய பங்கு வகிக்கிறது. வளர்ச்சி அடையாத நாட்டுல பணவியல் கொள்கை வளர்ச்சி விகிதத்தை அதிகரிப்பதில் எதன் வாயிலா முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு பார்ப்போம். செலவுகளை அதிகப்படுத்துவது, கடன் கிடைப்பது, பண வீக்கத்தை கட்டுப்படுத்துவது. வளர்ச்சி அடையாத நாட்டில் பணவியல் கொள்கை வளர்ச்சி விகிதத்தை அதிகரிப்பதில் இதன் வாயிலாக முக்கிய பங்கு வகிக்கிறது. செலவுகளை அதிகப்படுத்துறது, கடன் கிடைப்பது, பண வீக்கத்தை கட்டுப்படுத்துவது. ஸோ இந்த மூணுமே வரும். ஓகேவா? ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோம். திட்டம் அடுத்தது வந்துருச்சு. திட்டம் பேஸ் பண்ணி எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து வருது அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ அதை வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க, படிச்சிருங்க. இப்போ தூய்மை இந்தியா ஸ்வச் பாரத் இயக்கம், அதிதிரன் சாதுரிய நகர இயக்கம், பிரதம மந்திரியின் குழந்தைகள் நல இயக்கம், பிரதம மந்திரியின் எரிவாயு இணைப்பு திட்டம். ஸோ இதோட கரெக்டான ஆன்சர் என்ன? இதோடைய கரெக்டான ஆன்சர் என்ன? ஃபர்ஸ்ட் தூய்மை இந்தியா ஸ்வச் பாரத் இயக்கம் வந்தது எப்போ, அமல்படுத்தப்பட்ட நாள் எப்போ அப்படின்னா 2/10/2014. ஓகேவா? ஸ்வச் பாரத், தூய்மை இந்தியா ஸ்வச் பாரத் இயக்கம் 2/10/2014 அமல்படுத்தப்பட்ட நாள். தொடங்கப்பட்ட ஆண்டுன்னு ஒரு காலம் பிரித்து படிக்க சொன்னோம் இல்லையா? ஸோ அதில் இதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ப்ளஸ் அதே மாதிரி திட்டம் பேஸ் பண்ணி ஒரு இது இருக்குல்ல, அதில் வந்து இது எதுக்காக அப்படின்றத படிச்சுக்கோங்க. அதிதிரன் சாதுரிய நகர இயக்கம் கொண்டு வந்தது, அமல்படுத்தப்பட்டது 25/6/2015. ஓகேவா? பிரதம மந்திரியின் குழந்தைகள் நல இயக்கம், பிரதம மந்திரியினுடைய குழந்தைகள் நல இயக்கம் வந்தது வந்து 29/5/2021. ஓகேவா? பிரதம மந்திரியின் எரிவாயு இணைப்பு திட்டம் அது கொண்டு வந்தது 1/5/2016. ஓகேவா? ஸோ இதோட ஆன்சர் செக் பண்ணிடுவோமா? ஃபர்ஸ்ட் இதுக்கு செகண்ட், இப்போ 2 இதில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். பிக்கு வந்து 1. அப்போ ஆப்ஷன் ஏல மட்டும்தான் இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ இதில் தூய்மை இந்தியா ஸ்வச் பாரத் இயக்கம் எதுக்காக வந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து 2014 தொடங்குச்சு. இது வந்து திறந்த வெளியில் மலம் கழிப்பதை தடுக்கிறதுக்காக, அதுக்காக தான் இதை வந்து என்ன செஞ்சாங்க, உருவாக்குனாங்க தூய்மை இந்தியா அப்படின்னு சொல்லி. இது வந்து 89.9 மில்லியன் கழிப்பறைகளை கட்டியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பிரதம மந்திரியினுடைய குழந்தைகள் நல இயக்கம் அப்படின்றது அவங்களுடைய பாதுகாப்பை பேஸ் பண்ணி வருது. குழந்தைகளுடைய பாதுகாப்பை உறுதி செய்கிறத பேஸ் பண்ணி வரதான் இந்த திட்டம். பிரதம மந்திரியினுடைய எரிவாயு இணைப்பு திட்டம், பிரதம மந்திரியினுடைய எரிவாயு இணைப்பு திட்டம் இது எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இது 3 வருஷத்துல 5 மில்லியனுக்கும் அதிகமா வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற குடும்பங்களுக்கு சலுகை விலையில எல்பிஜி கிடைக்கிறதுக்காக, எல்பிஜி வந்து வழங்குறதுக்காக அந்த இலக்கோட உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம். ஓகேவா? ஸோ 3 வருஷம்தான் 5 மில்லியனுக்கு அதிகமாக வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு சலுகை விலையில எல்பிஜி வழங்குறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு இலக்கோட, ஒரு கோலோட உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம் தான் எது அப்படின்னா பிரதம மந்திரியினுடைய எரிவாயு இணைப்பு திட்டம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோம். பாராளுமன்றத்தில் தகவல் அறியும் உரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. பாராளுமன்றத்தில் தகவல் அறியும் உரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் ஏ 2004, ஆப்ஷன் பி 2006, ஆப்ஷன் சி 2005, ஆப்ஷன் டி 2003. ஸோ
ஸோ இதில் பாராளுமன்றத்தில் தகவல் அறியும் உரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு என்னைக்கு? ஆப்ஷன் சி 2005. ஓகேவா? ஸோ இதில் வந்து தொடங்கப்பட்ட ஆண்டு பேஸ் பண்ணி நம்ம ஸ்பிளிட் பண்ண சொல்லியிருந்தோம் இல்லையா ஒரு சைடு. ஸோ அதில் இதை வந்து எழுதிக்கோங்க. பாராளுமன்றத்தில் தகவல் உரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 2005. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். நீதிபதிகளின் ஒழுக்க நெறிகளை விதிப்பதற்கு தேசிய நீதிக்குழுவிற்கு அதிகாரம் அளிக்கப்பட வேண்டும் என்று பின் வருவனவற்றுள் எது பரிந்துரை செய்தது? நீதிபதிகளின் ஒழுக்க நெறிகளை விதிப்பதற்கு தேசிய நீதிக்குழுவிற்கு அதிகாரம் அளிக்கப்பட வேண்டும் அப்படின்னு பின் வருவனவற்றுள் எது பரிந்துரை செய்தது? ஆப்ஷன் ஏ நிர்வாக சீர்திருத்த ஆணையம், ஆப்ஷன் பி சர்க்காரியா ஆணையம், ஆப்ஷன் சி இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த ஆணையம், ஆப்ஷன் டி இந்தியாவின் உச்ச நீதிமன்றம். இதுல நீதிபதிகளின் ஒழுக்க நெறிகளை விதிப்பதற்கு தேசிய நீதி குழுவிற்கு அதிகாரம் அளிக்கப்பட வேண்டும் அப்படின்னு பின் வருவனவற்றுள் எது பரிந்துரை செய்தது? ஆப்ஷன் சி இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த ஆணையம். ஓகேவா? இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த ஆணையம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து இந்திய அரசாங்கத்தினால உருவாக்கப்பட்டதுதான் இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த ஆணையம். ஓகேவா? இது வந்து அரசாங்கத்தினுடைய ஒவ்வொரு மட்டத்திலையுமே நாட்டுக்கு நல்ல பதிலளிக்கக்கூடிய, நல்ல செயல்திறன் மிக்க, ஒரு நிலையான, ஒரு திறமையான நிர்வாகத்தை அளவிடுறதுக்காக பரிந்துரைக்கப்பட்டது தான் இந்த ஆணையம். ஓகேவா? இது இந்திய அரசாங்கத்தால தான் உருவாக்கப்பட்டுச்சு. இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அரசாங்கத்தோட ஒவ்வொரு மட்டத்திலையும் ஒரு மட்டத்திலையும் நல்லா ஆன்சர் பண்ணக்கூடிய, நல்ல திறன் வாய்ந்த, ஒரு நிலையான, திறமையான ஒரு நிர்வாகத்தை அளவிடுறதுக்கு பரிந்துரைக்கப்பட்டது தான் இந்த இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த ஆணையம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கீழ்கண்ட அரசமைப்பின் கூட்டாட்சி கூறல்லாத ஒன்று. அரசமைப்பின் கூட்டாட்சி கூறல்லாத ஒன்று. சொல்லாத ஒன்றை சொல்லியிருக்காங்க இவங்க நம்மகிட்ட. ஃபர்ஸ்ட் ஒன், நெகிழும் அரசியலமைப்பு, சுதந்திரமான நீதித்துறை, ஈரவை நாடாளுமன்றம், அரசியலமைப்பே அனைத்திலும் மேலானது. ஸோ இதில் அரசமைப்பினுடைய கூட்டாட்சி சொன்னதெல்லாம் என்னன்னு பார்ப்போம். நெகிழும் அரசமைப்பு, ஸோ இது இல்லை. சுதந்திரமான நீதித்துறை இது இருக்கு. ஈரவை நாடாளுமன்றம் இருக்கு. அரசியலமைப்பே அனைத்திலும் மேலானது, இதுவும் கரெக்ட் தான். ஸோ இவங்க சொல்லாதது தான் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும்தான் சொல்லலை. நெகிழும் அரசியல் அமைப்பு அப்படிங்கிறது தான் தப்பு. ஸோ அதை தான் அவங்க வந்து கொஸ்டின்லையும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஆப்ஷன் பி ரைட்டா? ஸோ இதில் அரசமைப்பின் கூட்டாட்சினா என்ன அப்படின்னு பார்ப்போம். அரசமைப்பினுடைய கூட்டாட்சி அப்படின்றது என்னன்னா, மத்திய அரசு, மாநில அரசு, இந்த ரெண்டு அரசுகளை கொண்ட அரசாட்சி முறை தான் அரசமைப்பின் கூட்டாட்சி. ஓகேவா? மத்திய அரசும் மாநில அரசும் ரெண்டுமே சேர்ந்தது தான் இந்த அரசமைப்பினுடைய கூட்டாட்சி அப்படிங்கிறது. ஓகேவா? இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, தேசிய அளவில் முக்கியமான துறைகள் இருக்கும்ல, அதுக்கு அதிகாரம் வந்து யாருக்கு போகும் அப்படின்னு பார்த்தோம்னா மத்திய அரசு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகும். மாநில அளவிலான முக்கியமான துறைகளுடைய அதிகாரம் எங்கே வரும்? நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட், மாநில அரசுக்கு வரும். ஓகேவா? மத்திய அரசு அதை பார்க்கும், மாநில அரசு இந்த இதை பார்க்கும். ஓகேவா? தேசிய அளவிலான முக்கியமான துறைகளை அவங்க கவனிச்சுப்பாங்க. அதே மாதிரி மாநில அளவிலான முக்கியமான துறைகளை மாநில அரசு கவனிச்சுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வரும். ஓகேவா? இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தது தான் இந்த அரசமைப்பின் கூட்டாட்சி. ரைட்டா? அடுத்த கொஸ்டின் போயிடுவோம். முதன்முறையாக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அரசியலமைப்பு சட்ட அங்கீகாரம் கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு வலியுறுத்திய குழு எது? முதன்முறையாக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அரசியலமைப்பு சட்ட அங்கீகாரம் கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு வலியுறுத்திய குழு எது? ஆப்ஷன் ஏ அசோக் மேத்தா குழு, ஆப்ஷன் பி எல்எம் சிங்வி குழு, ஆப்ஷன் சி கல்லேல்கர் குழு, ஆப்ஷன் டி சர்க்காரியா குழு. இதுல முதன்முறையாக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அரசியலமைப்பு சட்ட அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு வலியுறுத்திய குழு எது? எல்எம் சிங்வி குழு. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகேவா? எல்எம் சிங்வி குழு. ரைட்டா? இப்போ எல்எம் சிங்வி குழு அப்படின்றது எதுக்காக வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்கள் இருக்குல்ல, ஸோ அவங்களுடைய செயல்பாடுகளை ஆய்வு செய்யறதுக்காக 1986
ஓகேவா? 1986ல உருவாக்கப்பட்டது. ஓகேவா? பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களுடைய செயல்பாடுகள ஆய்வு செய்யறதுக்காக 1986ல என்ன செஞ்சுச்சு? உருவாக்கப்பட்டுச்சு. இது வந்து யாருடைய தலைமையில வந்துச்சு அப்படின்னா, ராஜீவ் காந்தியோடைய தலைமையில தான் அமைக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிருவோம். நாடாளுமன்ற நிலைக்குழு மற்றும் தலைவரின் தவறான இணைய கேட்டிருக்காங்க. ஓகேவா? அரசியல் விவகார குழு பிரதமர், நியமனங்களுக்கான குழு உள்துறை அமைச்சர், பொருளாதார விவகார குழு நிதி அமைச்சர், நாடாளுமன்ற விவகார குழு உள்துறை அமைச்சர். ஸோ நம்மகிட்ட கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, தவறான இணைய தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. அப்ப எது கரெக்ட் முதல்ல அப்படின்னு பார்ப்போம். அரசியல் விவகார குழு வந்து அவரோட தலைவர் வந்து பிரதமர், இது கரெக்ட் தான். நியமனங்களுக்கான குழு வந்து உள்துறை அமைச்சர், இது தப்பு. பொருளாதார விவகார குழு வந்து நிதி அமைச்சர், இதுவும் தப்பு. நாடாளுமன்ற விவகார குழு வந்து உள்துறை அமைச்சர், இதுவும் தப்பு. ஸோ இதுல வந்து என்ன கேட்டிருக்காங்க நம்மகிட்ட கொஸ்டின், தவறான இணை தான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ 2, 3, 4 எல்லாமே தப்பு தான். ஓகேவா? ஸோ இதோட ஆப்ஷன் பார்த்துருவோம். ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். வழிகாட்டு நெறிமுறைகளை பற்றிய சரியான கூற்றினை கண்டறிக. வழிகாட்டு நெறிமுறைகளை பற்றிய சரியான கூற்றினை கண்டறிய சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், இது அயர்லாந்து அரசியல் அமைப்பில் இருந்து பெறப்பட்டது. செகண்ட் ஒன், 42வது சட்ட திருத்தத்தின் மூலமாக 4 புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் சேர்க்கப்பட்டன. தேர்ட் ஒன், 44வது சட்ட திருத்தத்தின் மூலமாக 2 புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் சேர்க்கப்பட்டன. ஃபோர்த் ஒன், 97வது சட்டத்திருத்தத்தின்படி கூட்டுறவு சங்கங்கள் தொடர்பான ஒரு வழிகாட்டு நெறிமுறை சேர்க்கப்பட்டது. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் இதில் எது கரெக்ட், சரியான கூற்று தான் நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ எது கரெக்டுன்றதை செக் பண்ணிடலாம். வழிகாட்டு நெறிமுறை அப்படின்றது இது அயர்லாந்து அரசியலமைப்பில் இருந்து தான் பெறப்பட்டுச்சு, கரெக்டு தான். ஓகேவா? செகண்ட் ஒன், 42வது சட்ட திருத்தத்தின் மூலமா 4 புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் சேர்த்திருக்காங்க, இதுவும் கரெக்டு தான். ஓகேவா? நெக்ஸ்ட் 44வது சட்ட திருத்தத்தின் மூலமாக 2 புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் சேர்க்கப்பட்டிருக்க, இது தப்பு. ஓகேவா? அடுத்தது 97வது சட்ட திருத்தத்தின் படி கூட்டுறவு சங்கங்கள் தொடர்பான ஒரு வழிகாட்டு நெறிமுறை சேர்த்திருக்காங்க, இதுவும் கரெக்ட் தான். ஓகேவா? ஸோ நம்மகிட்ட கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, இப்போ சரியான கூற்று தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் கரெக்ட் தான், செகண்டும் கரெக்ட் தான், ஃபோர்த்தும் கரெக்ட் தான். அப்போ ஃபர்ஸ்ட், செகண்ட், தென் ஃபோர்த். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். பொதுவாக இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் அடிப்படை உரிமைகள் அப்படின்றது என்ன? பொதுவா இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் அடிப்படை உரிமைகள் என்பது ஆப்ஷன் ஏ, குடிமக்களுக்கு வழங்கப்பட்ட உரிமைகள். ஆப்ஷன் பி, குடிமக்களுக்கு இடையேயான கடப்பாடுகள் போட்டிருக்காங்களோ, விருப்புறு திட்ட கொள்கைகளின் பட்டியல். ஆப்ஷன் டி, தனிநபர் சுதந்திரத்தை அரசு எடுக்கக்கூடாது என்னும் எதிர்மறை கட்டுப்பாடுகள். தென் பொதுவாக இந்திய அரசியலமைப்பின் சட்டத்தின் அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது என்ன? குடிமக்களுக்கு வழங்கப்பட்ட உரிமைகள், குடிமக்களுக்கு இடையான கட்டுப்பாடுகள், விருப்பு வெறுப்பு திட்ட கொள்கையின் பட்டியல். ஸோ தனிநபர் சுதந்திரத்தை அரசு வந்து எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எதிர்மறை கட்டுப்பாடு, இதுதான் வந்து அடிப்படை உரிமைகள் அப்படின்னு சொல்றாங்க. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய அரசியல் அமைப்பின் முகப்புரையை பற்றிய தவறான கூற்று. தவறான கூற்றை நம்ம கொஸ்டின்ல கேட்டிருக்காங்களா, கரெக்டான கூற்றை கேட்டிருக்காங்களான்றத செக் பண்ணி எழுதுங்க. ஃபர்ஸ்ட் இதோட ஆப்ஷன்ஸை பார்த்துக்கோங்க, எது கரெக்ட் எது தப்புன்னு பார்த்துக்கோங்க. அடுத்த அகைன் ஒரு கொஸ்டினை பாருங்க, நம்மகிட்ட எது கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல, சரியானதுன்னு கேட்குறாங்களா தப்பானதுன்னு கேட்குறாங்களான்னு கேட்டுட்டு ஃபைனல் ஆன்சரை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒன், 1976ஆம் ஆண்டு முகப்புரை திருத்தம் செய்யப்பட்டது. முகப்புரை ஆப்ஷன் பி, முகப்புரை அரசியலமைப்பின் நோக்கத்தை விளக்குகிறது. ஆப்ஷன் சி, நீதிமன்றத்தால் நடைமுறைப்படுத்த உட்படுத்தக்கூடியதாகும். ஆப்ஷன்
டி அரசியலமைப்பின் ஆதாரங்களை சுட்டிக்காட்டுகிறது. ஓகேவா? ஸோ இதில நமக்கு எது தப்புன்றது தான் கொஸ்டின். எது எது கரெக்ட் அப்படின்றத செக் பண்ணிருவோம் நம்ம. ஃபர்ஸ்ட் இது பார்ப்போம். 1976ஆம் ஆண்டு முகப்புரை திருத்தம் செய்யப்பட்டிருக்கு. அது கரெக்ட் தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் முகப்புரை அரசியல் அமைப்பின் நோக்கத்தை சொல்லுது. அதுவும் கரெக்ட் தான். நீதிமன்றத்தால் ஆப்ஷன் சி நீதிமன்றத்தால் நடைமுறைப்படுத்த உட்படுத்தக்கூடியதாகும். நீதிமன்றத்தால் நடைமுறைப்படுத்த உட்படுத்தக்கூடிய இது வந்து தப்பு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அரசியலமைப்பின் ஆதாரங்களை சுட்டி காட்டுகிறது. ஸோ இதுவும் கரெக்ட் தான். ஸோ இப்போ இதுல நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான், தப்பானது என்னது அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி தான் என்னது அப்படின்னா தப்பு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிருவோம். தர்மட் என்ற போர் ராஜா ஜஸ்வந்த் சிங் மற்றும் அவுரங்கசீப் இருவருக்கும் இடையில் நடைபெற்ற ஆண்டு. ஓகேவா? தர்மட் என்ற போர் ராஜா ஜஸ்வந்த் சிங் மற்றும் அவுரங்கசீப் இருவருக்கும் இடையில் நடைபெற்ற ஆண்டு. ஆப்ஷன் ஏ 1658, ஆப்ஷன் பி 1656, ஆப்ஷன் சி 1655, ஆப்ஷன் டி 1666. ஸோ இவங்க 2 பேருக்கும் நடந்த இடையில போர் நடந்த அந்த வருஷம் எப்போ? ஆப்ஷன் ஏ 1658. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த நடைபெற்ற ஆண்டு பேஸ் பண்ணி உள்ளதெல்லாம் தனியாக எழுதிக்கோங்க. தொடங்கப்பட்ட ஆண்டு, நடைபெற்ற ஆண்டெல்லாம். ஃபோர்த் ஒன் லாஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பார்த்துக்கலாம். தலைக்கோட்டை போரின் முடிவில் எந்த ஆட்சி முடிவுக்கு வந்தது? தலைக்கோட்டை போரின் முடிவில் எந்த ஆட்சி முடிவுக்கு வந்தது? ஆப்ஷன் ஏ லோடி வம்சம், ஆப்ஷன் பி விஜயநகர பேரரசு, ஆப்ஷன் சி பாண்டிய பேரரசு, ஆப்ஷன் டி சயத் வம்சம். இதுல தலைக்கோட்டை போரினுடைய முடிவில் எந்த ஆட்சி முடிவுக்கு வந்துச்சு? ஆப்ஷன் பி விஜயநகர பேரரசு. ஓகேவா? லாஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோம். இந்தியா என்பதை கலாச்சாரம், மதம், பழக்க வழக்கங்கள், வழிபாட்டு நெறிமுறைகள் கொண்ட அருங்காட்சியகம் என விளக்கலாம் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியா என்பதை கலாச்சாரம், மதம், பழக்க வழக்கங்கள், வழிபாட்டு முறைகள் கொண்ட அருங்காட்சியகம் என விளக்கலாம் என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் ஏ ஆர்.கே. முகர்ஜி, ஆப்ஷன் பி எஸ்.கே. சட்டர்ஜி, ஆப்ஷன் சி மார்டிமர் வீலர், ஆப்ஷன் டி பி.எஸ். ஹுவா. ஸோ இதில் இந்தியா என்பதை கலாச்சாரம், மதம், பழக்க வழக்கங்கள், வழிபாட்டு முறைகள் கொண்ட அருங்காட்சியகம் அப்படின்னு விளக்கலான்னு சொன்னது யாரு? ஆப்ஷன் ஏ ஆர்.கே. முகர்ஜி. ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 25 கொஸ்டின் பார்த்துருக்கோம். 25 கொஸ்டின் வந்து திட்டங்கள் அதை பேஸ் பண்ணி என்னென்ன திட்டம் அப்படின்றதையும் லைட்டாக பார்த்துருக்கோம். ஸோ நீங்கள் அதையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திட்டம் வந்து தனியாக நோட் பண்ணிக்கோங்க. அது எப்போ வந்துச்சு அப்படிங்கிறத தனியாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாமே வந்து இந்த டைம் நம்ம படிக்கிறதுக்கு எழுதுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் ஆனால் எக்ஸாம் டைம் ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும். லைட்டாக ஒருக்க கோத்ரூ பண்ணாலே போதும். நீங்கள் லேப்பில் நோட் பண்ணணும் அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா நம்ம ஹேண்ட் ரைட் தான், நான் ஹேண்டில் எழுதி தான் நான் படித்து வச்சுப்பேன் அப்படின்றவங்க அப்படி படிச்சுக்கோங்க. பட் ஆனால் இந்த டைம் வந்து நமக்கு டைம் நிறையா இருக்குது. ஸோ இந்த டைம் நோட் பண்ணுறது நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் டைமில் நோட் பண்ண முடியாது, எழுத முடியாது, ரிவைஸ் மட்டும்தான் பண்ண முடியும். இப்போ இருக்கிற டைமில் வந்து இந்த மாதிரி ஒர்க்கு வந்து முடிச்சு வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே நான் சொன்ன மாதிரி குட்டி குட்டி ஸ்டோரிஸை நீங்களே க்ரியேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மறந்துடும் அப்படின்னா பக்கத்தில் அதை ஒரு குட்டி ஸ்டோரியை எழுதி வச்சுக்கோங்க. அந்த டைம் நீங்கள் வந்து இதை படிக்க தேவையில்லை, பொறுத்துக உட்காந்து படிக்க தேவையில்லை, காலவரிசை படினா காலவரிசை உட்காந்து படிக்க தேவையில்லை, பக்கத்தில் இருக்கிற இந்த கதையை மட்டும் படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த 25 கொஸ்டின் நம்ம கொஞ்சம் லைட்டாக ப்ரீஃபாக பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.